பிப்ரவரி மாதம் முழுக்க உளவியலில் வந்து சில டாபிக்ஸு காதல் திருமணம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சிறிய டாபிக் இன்றைக்கி என்னென்னா, பெரும்பாலான ஆண்கள் ஏன் தன்னோட மனைவியை மதிப்பதில்லை என்பதற்கான காரணங்களும் பார்க்கலாம். ஓரளவு அர்பனில் இல்லைனாலும் ரூரலில் இதுதான் சுச்சுவேஷன். ஆக்சுவலாக லைக் நிறைய பேர் வந்து மனைவிக்கு உரிய கம்ப்ளீட் மரியாதையை கொடுப்பதில்லை. அது ஏன் என்றால், எல்லாம் ஒரு உரிமை. ஆண் பிள்ளையை வந்து பெற்றவங்க வளர்க்கும் பொழுது இந்திரன், சந்திரன், மன்மதன் இல்லை அதுக்கும் மேலே சொல்லி வளர்க்குறாங்க. ரொம்ப வந்து காணற்கு அறியாத ஒரு விஷயம் அப்படின்னு தன்னோட உலக அதிசயம் என்பதை போன்று நினைத்து வளர்க்கிறார்கள். அது ஒரு பெரும் பிரச்சனை. வளர்ப்பு கோளாறு என்பது வந்து அது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இந்த வார்த்தை வந்து ஸ்ட்ராங்காக நான் சொன்னாலும் அதற்கு நிறைய உண்மை இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்தியன் மென்க்கு வந்து அந்த பேரும் இருக்குது ஃபாரின் லெவலில் சில சர்வேல என்பதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண் பிள்ளைகளை வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறாய் என்று சொல்லி அடக்கி ஓரளவு வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து ஜென்ஸ் கிட்ட இல்லை. சொசைட்டியில் வந்து ஜென்ஸ் கிட்ட இல்லை. சின்ன குழந்தைங்களே அந்த பாகுபாடு இல்லாமல் என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, டெஸ்டோஸ்டெரோன் அண்ட் ஜென்ரல் ஹார்மோன்ஸ் வந்து எப்படின்னா போட்டி சுபாவம், போட்டி போட்டுகிட்டே தான் இருக்கும். அதனால் மனைவியை கூட சம்டைம்ஸ் வந்து போட்டியாகவும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் வந்து மனைவி சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு தான் சொன்னாலும் அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸோ தன்னோட கொலீக்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொல்லும் பொழுது வந்து அதை ஆண்கள் வந்து மதிக்கிறாங்க. ஆனால் சொந்த மனைவி வந்து அதே விஷயத்த எப்பொழுதும் சொல்லியிருப்பாங்க, பட் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன இருக்குது, இதில் என்ன பெரிய அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. பட் வந்து இந்த ரீசன்ஸ்னாலேயும் சரி, ஆண்கள் வந்து தங்களுடைய மனைவியை வந்து மதிப்பதில்லை என்பது வந்து நமக்கு தெரிகிறது. ஜஸ்ட் இந்த 4 ரீசன்ஸை யோசிச்சு பாருங்களேன். நன்றி, வணக்கம்.